ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்கல்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நீட் 2024 சுப்ரீம் கோர்ட் கேஸ் அப்டேட் என்னன்னு பார்க்க போகிறோம். அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரீநீட் நடக்குமா இல்லையா, கவுன்சிலிங் எப்போ தான் நடக்கும்ன்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம டீட்டெயில் தான் வந்து சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு நடந்து முடிஞ்ச சுப்ரீம் கோர்ட் கேஸ் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மண்டே வந்து இந்த கேஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. மண்டே 10:30 வந்து கேஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் வந்து ஆஃப்டர்நூன் 1 o'clock வந்து ஃபைனல் டெசிஷன் என்னன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கு மேலே மோஸ்ட்லி எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. நம்மளுக்கு மண்டே தான் கடைசியாக வந்து தெரியும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு நல்ல கேள்வி சுப்ரீம் கோர்ட் வந்து என்டிஏ கிட்ட கேட்டிருக்காங்க. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த அப்ளிகேஷன் எல்லாரும் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அதுலேருந்து மட்டுமே 400 கோடி 400 crores வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இவ்வளவு நீங்கள் வந்து சம்பாதிச்சுட்டு உங்களால் கொஷின் பேப்பரை வெறும் ரிக்ஷாவில் ஆட்டோ ரிக்ஷாவில் தான் வந்து ஒவ்வொரு சென்டருக்கும் அனுப்ப முடியுமா, இது வந்து கரெக்டான்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஒரு நல்ல கேள்வி தான் இது, என்னன்றதையும் நம்ம பார்க்கலாம். அண்ட் வந்து இப்போ 2 தரப்பாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க. ஒருத்தங்க வந்து ரீநீட் வேணும்ன்றாங்க, அண்ட் இன்னொருத்தங்க ரீநீட் வேணான்றாங்க. ஏன் வந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டப்பட்டு படிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 5 மார்க் 10 மார்க்கில் கட் ஆஃப் டிஃபரன்ஸில் போகுது. அவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா, கொஷின் பேப்பர் லீக் ஆகிருக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு 10 பேருக்கு கொஷின் பேப்பர் லீக் ஆனாலும் தப்பு தான். அதில் வந்து கண்டிப்பாக வந்து ரீநீட் நடத்தணுன்றாங்க. ஏன்னா அவங்க வந்து நிறைய பேர் வந்து ரிப்பீட்டர்ஸாகவும் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பாதிப்பு வரதுனால ரீநீட் வேணும். இன்னொரு தரப்பான ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தருக்கு தான் லீக் ஆச்சு, நாங்கள் வந்து இப்போ கஷ்டப்பட்டு படித்து ஜென்யூனாக எக்ஸாம் எழுதி மார்க் எடுத்துருக்கோம், ஆனால் இதே மாதிரி திருப்பியும் வந்து எக்ஸாம் வச்சா இது கரெக்டான்ற மாதிரி அவங்க சைட்லையும் கேட்குறாங்க. இது 2 சைடுமே கண்டிப்பாக நியாயம் இருக்குது. ஏன்னா எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் எழுதியிருக்காங்க. இப்போ சில பேர் அந்த வந்து கொஷின் பேப்பர் வந்து லீக் ஆகி எழுதின சில பேரால் இவ்வளவு பேருக்கு வந்து பாதிப்பு ஏற்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ரீநீட் வேணுமா வேணான்றதையும் சொல்லுங்கள். மோஸ்ட்லி வந்து ரீநீட் இருக்காதுன்ற மாதிரி தான் இப்போதைக்கு தெரியுது. ஆனால் ஃபைனல் டெசிஷன் நம்மளுக்கு மண்டே தான் தெரியும். அண்ட் கவுன்சிலிங் எப்போன்றது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங் வந்து ஜூலை 24 ஸ்டார்ட் ஆகிறதா வந்து நம்ம எம்சிசி மூலயமா வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னன்றதையும் நம்மளுக்கு அந்த மண்டே வந்து ஃபைனலாக அப்டேட் வந்து கிடச்சிடும். என்ன கவுன்சிலிங் டேட்டும் வந்து ஜூலை 24 இல்லை என்னன்றதும் அன்னைக்கும் தெரிஞ்சிடும். வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுறேங்க.